பிரவீன், தமிழகத்தையே உழுக்கும் வகையில் 36 பேர் உயிரிழந்த அந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு நிகழ்வில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மட்டும் 19 பேர் அனுமதிக்கப்பட்டதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்பு வரலாற்றில் அண்மை காலத்தில் மிக அதிகபட்சமாக அந்த மரக்காணத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது கடந்த மே மாதம் 13ஆம் தேதி இதே போன்று மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை உட்கொண்டதால் 14 பேர் அங்கு உள்ள ஒரே குப்பத்தை சேர்ந்தவர்கள் மரக்காணம் அருகே உயிரிழந்தார்கள். மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு 7 பேர் என 21 பேர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் நேற்று காலையில் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரம் என்ற கிராமத்தில் இதுபோன்று கள்ளச்சாராயத்தை அருந்தியவர்கள் தொடர்ச்சியாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மற்றும் சேலம் மருத்துவமனை, விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் புதுச்சேரியில் மட்டும் இப்போது 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. 36 என்ற பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்ற ஊரே துயரத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஒட்டுமொத்த ஊரிலுமே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கு மட்டுமே 15க்கும் மேற்பட்டோர் ஒரே ஊரில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சேலம் மற்றும் விழுப்புரம் முண்டியம்பாக்கம், கள்ளக்குறிச்சி தலைமை அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஆகியவற்றில் இதுவரை 109 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இது தவிர தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்த பலி எண்ணிக்கை 36ஓடு நிற்குமா, மேலும் அதிகரிக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் அந்த விஷச்சாராயம் என்று அழைக்கப்படும் சாராய உற்பத்தியில் மெத்தனால் கலக்கப்பட்டதால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகின்றன. இப்போது கடைசியாக வந்துள்ள தகவலின்படி கள்ளக்குறிச்சியில் 19 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பாண்டிச்சேரியில் 3 பேர், சேலம் அரசு மருத்துவமனையில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் 4 பேர் என மொத்தம் 36 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயரமான சோகமான நிகழ்வு தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் அந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவு 36 என்று உயர்ந்திருப்பது அண்மை காலங்களில் தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த துயர நிகழ்வு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கிறது. கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்பனை செய்து அதை பருகியவர்கள் தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் என்ற 2 பிரிவுகளில் இது விஷச்சாராய பிரிவில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கைகள் மற்றும் அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி உள்ளிட்ட 10 மதுவிலக்குத்துறை அதிகாரிகள் இதுவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எஸ்பி மாற்றப்பட்டிருக்கிறார், அங்கு மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடவடிக்கைகளும் கள்ளச்சாராய சாவு இனிமேலும் அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இந்த உயிரிழப்புகளின் மூலமாக ஒரே வருடத்தில் 2 நிகழ்வுகள் கடந்த ஆண்டு மே 13 20க்கும் மேற்பட்டோர், இந்த ஆண்டு 36 பேர் உயிரிழந்துள்ளதால் இந்த சம்பவங்களின் மூலமாக இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிக்க கூடாது என்ற நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரவீன்.